அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபட்டுட்டு கோவிலுக்கு போணும்? இது நட்சத்திர வரிசையில நீங்க முதல்ல எடுத்தீங்கன்னா, அஸ்வினின்னு ஆமா. வரக்கூடியது. இந்த அஸ்வினிக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை திருப்பரங்குன்றம் நமக்கெல்லாம் தெரியும். ம்ஹ்ம். இந்த திருப்பரங்குன்றத்தில பெரும்பாலுமா சித்தர்கள் வழிபாடு நம்ம பண்ணும்போது, பெரிய சித்தர்கள் நெறையா கேள்விப்பட்டு ஜனநடமாட்டம், ஜனரஞ்சகமான சித்தர்களும் இருக்காங்க. பெரிய கூட்டம் வர்ற சித்தர்கள் கூட்டம். சில இடங்கள்ல வந்து நமக்கு தெரியவே தெரியாது. விசாரிக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து சித்தர் இருக்காருன்னே பக்கத்துல இருக்கவங்களுக்கே தெரியாது. அந்த மாரி உள்ள நெறைய இடங்களும் இருக்கு. விசேஷ காலகட்டங்களும் இருக்கு. பௌர்ணமி, அமாவாசைன்னு 2 இருக்குது. சித்தர்களுக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஆற்றல் விளங்கக்கூடிய இடமா இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க, அமாவாசையா இருந்ததுன்னா பகல் நேரங்கள்லயும், பௌர்ணமியா இருந்தா இரவு நேரங்கள்லயும் சித்தர்கள் வழிபாடு நடக்கும் இங்கே. பெரும்பாலும் எல்லா ஸ்தலங்கள்லயுமே. சில ஸ்தலங்கள்ல வந்து சோமவாரம், கடைசி சோமவாரத்தில நடக்கும். ஸோ இதெல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது. இல்லையா வெறுமனே போயிட்டு வர்றதும் நல்லது. என்னால போகவே முடியாது அப்படிங்கிற சூழல் வரும்போது, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அந்த குறிப்பிட்ட நாமாவளிய சொல்லிட்டு வர்றது. இப்போ உதாரணத்துக்கு நெரூர் பிரம்மேந்திரா, சதாசிவ பிரம்மேந்திரரா இருக்காரா? அங்க முடியாது. கரூர் பக்கத்துல அது இருக்கு. அங்க முடியாது அப்படின்னா, சதேந்திர பிரம்மேந்திராள் போற்றி நமகன்னு சொல்லிட்டு ஒரு 11 வாட்டி அவர் பேர உச்சரிச்சாலே, ஒரு நல்ல வெளிச்சம் உடம்புல ஏற்படும் உங்களுக்கு. ஸோ இந்த அகத்தீசாய நமங்கிற மாரி, நமச்சிவாய அப்படின்னு சொல்ற மாரி, அவங்கவங்களுடைய பேர சொல்லி போற்றி அப்படின்னு சொன்னாலே போதுமானது. உங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமா அந்த இடத்திலேயே அப்பவே கிடைக்குங்கிறது தான் இதில உள்ள ஒரு விதிமுறை. ஓகேங்க சார். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம்ங்கிற போது, மதுரை பக்கத்தில இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். எல்லாருக்கும் தெரியும். பெரிய மலையா இருக்கக்கூடியது. திருப்பரங்குன்றத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து